அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பே சிவம், அருளே தவம். நம்முடைய அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ராமலிங்க வள்ளலார் மருதூரில் பிறந்து வடலூரிலே சத்திய ஞான சபையை நிறுவி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று அற்புதமான 18 சித்தர்கள் 12 ஆழ்வார்கள் நம்ம வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் யான் ஒருவன் என்று அற்புதமாக வள்ளல் பெருமானார் ஒருமையை நமக்கெல்லாம் உணர்த்தியிருக்கின்றார். வள்ளல் பெருமானார் ஜாதி மத இன பேதங்கள் இன்றி ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமிர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவுகளவாமை வேண்டும். பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடி மதமெனும் பேய் பிடி இருக்காது வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நம் காந்தியடிகளும் அகிம்சை முறையிலே சத்திய ஹரிச்சந்திரனை போன்று பொய் சொல்லாது வாய்மையே வெல்லும் என்று ஹரிச்சந்திரனுடைய மேலை நாடுகளிலே கோட்டு சூட்டு படித்த காந்தியடிகள் கூட அகிம்சை முறையிலே நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்து தனி நாடு கேட்ட இஸ்லாமியர்களுக்கு தனி நாடும் கொடுத்து அவர்களுக்கு ஊக்குவித்தார். ஆனால் அது ஊக்குவித்தும் அவர்களுக்கு இன்னும் எல்லைகள் போதவில்லை. அந்த காஷ்மீரை அடைய வேண்டும் என்று எத்தனையோ இந்து பெண்களையெல்லாம் அவர்கள் சூறையாடி பல பெண்களை மானவங்கப்படுத்தினார்கள். அதனால் கொதித்தெழுந்த ஒரு சில தேச தொண்டர்கள் காந்தியவே அங்கு இழக்க வேண்டியது வந்தது. சமதர்மத்தை நிலைநிறுத்துவதற்காகவே தான் காந்தியடிகள் இயக்கம் காங்கிரஸ். காங்கிரஸ் என்றால் ஒற்றுமை என்று அர்த்தம். இங்கு ஜாதி மத இன பேதங்கள் இன்றி இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அந்த மூவர்ண கொடியை அந்த காங்கிரஸிலே தேசிய கொடியாக நாமெல்லாம் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்திய திருநாட்டிலே இந்திய திருநாட்டை சீர்குலைப்பதற்காக சில சமூக விரோதிகள் இந்த நாட்டிலே இருந்து தீவிரவாதங்களை வளர்த்து கொண்டு தீவிரவாதங்களை ஊக்குவித்து கொண்டு சில கரும்புள்ளிகள் இந்த நாட்டுக்குள்ளே உலாவி கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட இந்த கரும்புள்ளிகளுக்கு இறைவனே தண்டனை கொடுப்பார். மனிதர்கள் யாரும் தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் எதற்காக வாழ்கிறான்? இறைவன் பெயராலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவன் இப்படி மனித சமூகத்தை அழிப்பதற்கு பல உயிர்களை இரையாக்குவதற்கும் இப்படி தீய உணர்வோடு எந்த ஒரு மதவாதியும் செயல்பட்டால் தன்னுடைய மதம் உன்மதமா எம்மதமா ஆண்டவன் எந்த மதம் என்று பாடிய அற்புதமான சமூக ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய ஒரு இஸ்லாத் அன்பை போதிக்கிறது. ஒரு கிறிஸ்தவம் அன்பை போதிக்கிறது. அன்பே கடவுள் என்று அருட்பெரும் ஜோதி வள்ளலாரும் போதிக்கின்றார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று அனைவரும் ஒற்றுமை உணர்வோடு இந்திய திருநாட்டை பாதுகாத்து நாம் அனைவரும் அந்த மூவர்ண கொடி காங்கிரஸ் என்ற ஒற்றுமையோடு நாம் வாழ வேண்டும். நமக்குள் பிரிவினைகள் இருக்கக்கூடாது. ஆகையினாலே சமூக விரோத சக்திகள் உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் மாற்றிக்கொண்டு நல்ல மனிதனாக வாழ்வதற்கு முயற்சி எடுங்கள். இன்பமே சூழ்க. எல்லோரும் இன்புற்று வாழ்க வளமுட. வாழ்க இந்தியா, வளர்க தாய் திருநாடு. வந்தே மாதரம். வாழ்க வாழ்க.